ஹாய், நான் தான் உங்கள் பிளாக் கலர் எப்படி நல்லா இருக்கலாம். இந்த வீடு என்ன பார்க்க போனால் மணி 12 ஆச்சு. இன்னும் 20 நாட்களில் இந்த வருஷம் முடிஞ்சிச்சு 2025. நானும் இந்த ஒரு 10 நாளாக வீடியோ எடுக்கலை சரியாகவேன்னு. வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஒர்க் போய்ட்டு போனோம் நைட் ஷிஃப்ட்டு. என்னால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. அதனால சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி வந்தது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாகவேனா விஷயம் இல்லை. இந்த ஒரு 10 நாளில் 1ஆந்தேதி டிசம்பர் 1ஆந்தேதி ஆரம்பிச்சிச்சுல, அதுலேருந்து சரியாகவே எங்கேயும் போக முடில. நான் எப்போயும் வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கி எப்போ பார்த்தா நான் நைட்டு டீ கடையாக போய்ட்டு இருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா டைமு. இந்த வாரம் இந்த ஒரு 10 நாளாக எங்கேயும் போகல. ஏன்னா நம்ம தமிழ்நாடு சரி வேலி எங்கே இருந்தாலும் மழை தூரிட்டு இருந்துச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக மீன். அப்புறம் இலங்கையில் அந்த புயல் அது மாதிரி நிறையா நடந்துச்சா. ஆனால் என்னாலையும் என்ன சரியாக வெளியே போக முடில. நானும் வெளியே போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி எதுவுமே நடக்கலை. சரி இன்றைக்கி நம்ம போய் இன்றைக்கி கொஞ்சம் டீ கடைக்கு போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுல டீ கடைக்கு போய். சரி டீ கடைக்கு போகலான்னு கிளம்புனேன். இல்லை ஒர்க்கிங் ப்ளேஸில் இன்றைக்கி என்னென்னா, நான் ஒன்று பண்ணாட்டி கூட மிஸ்டேக் எல்லாமே என் மேலே தான் வந்துட்டு இருக்குது. அந்த பொய் கேஸ் சொல்லுவாங்க, அதுமாதிரி நிறைய என் மேலே வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் 20 நாள் முடிஞ்சு போயிடும். 2025 அதை எடுத்து பண்ண போகிறது எல்லாமே இப்போ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஜனவரி மாதம் இதை பண்ணணும், பிப்ரவரி மாதம் இதை பண்ணணும்னு நான் பிளான் வச்சுருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் நான் ஒர்க்கிங் ப்ளேஸ் இருக்குல்ல, நான் ஜனவரி மாதம் எண்டில் நான் ரிசைன் பண்ண போகிறேன். எனக்கு மனசில் தெரியும்ல, இப்போ ஒர்க்கிங் ப்ளேஸில் இல்லை வரும். நான் ஏதோ இந்த வருஷம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரே இடத்துல இருக்க போகிற மாதிரி என்னையே எனக்கு ஒரு டீமில் 2 டீம் பிரிச்சுக்காங்க. அது என்னையை சேர்த்து பிரிச்சுக்காங்களா, இவன் நல்லா பண்ணுறான் அவன் நல்லா பண்ணுறான் அப்படி இப்படின்னு பிரிச்சுக்காங்க. நான் இன்னும் ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தில் கூட நான் கிளம்பிடுவேன். அந்த சந்தோஷத்தில் நான் போய் சுற்றிட்டு இருக்கேன். அது யாருக்கும் தெரியாது. நான் இது யார்கிட்ட சொல்ல, நான் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் தான் ரிசைன் பண்ண போகிறேன். யார்கிட்ட சொல்லலை. அது எனக்கு மனசுக்குள்ளே வச்சுருக்கேன்னா, இவங்க அப்படி இப்படி பிளான் பண்ணிருந்தாங்க. அவங்க பிளான் பண்ண எனக்கு மனசில் சிரிப்பாக தாங்க முடியல. நான் ஒரு மாதம் இப்போ கிளம்பிடுவேன்டா, ஏன்டா இப்படி பிளான் போட்டுக்கிங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் ஜனவரி மாதம் இப்படி தான் ரிசைன் பண்ணிடுவேன். அந்த எண்டில் ரிசைன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா நம்ம பொழுதுங்க இப்போ வருஷம் போல் நம்மளால் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய வேலை இருக்குது, நமக்கு பிடிச்சது நிறையா இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போகணும். அதுக்காக நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு என் மனசு சொல்லிட்டு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எவ்வளோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா அவ்வளோ எத்தனை நாளுக்கு நம்ம அந்த எத்தனை நாள் தேவைப்படுதோ அத்தனை நாள் அங்கேயே இருந்துட்டு அந்த டைம் வரும்போது அந்த டைம் வரும்போது நம்ம கிளம்பிடணும். அந்த இடத்துக்கு கிளம்பாமல் விட்டால் அடுத்து நம்ம தான் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ஃபீல் பண்ணணும். ஐயோ கிளம்பின்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணணும். அதனால் நான் எப்படியாச்சும் கன்ஃபார்மாக கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதம் வீட்டில் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். நம்ம ஒர்க் போயிருப்போம்ல, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் டைமில் ஸ்கூல் டைம்லாம் நம்ம வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் சுற்றிட்டு இருப்போம்ல, அது மாதிரி நான் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஒர்க் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தோம் அது மாதிரி இப்போ நான் ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் நான் நல்லா ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணோம். அந்த ஒரு மாதம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும். நான் எல்லா பேரும் என்ன ஒர்க் பண்ணுறாங்கள கூட, அவங்க எல்லோரும் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேறு கம்பெனி ஜாயின் பண்ணணும், நான் வேறு பிளேஸுக்கு நல்ல பிளேஸை போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவிர நான் ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம சேர்ந்து ஏன் ஒரு கம்பெனி ஏதாச்சும் ரன் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரி யாரும் நினைக்க மாட்டுறாங்க. இதை முடித்தா நம்ம வேறு கம்பெனி போய் ஜாயின் பண்ணணும், நம்ம வேறு கம்பெனி ஹை ஜாபுக்குள்ள அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறாங்க. தவிர
நம்ம ஓன் கம்பெனி வச்சுட்டு நம்ம அதில் போய் ரன் பண்ணணும், அது யாரும் நினைக்க மாட்டுறாங்க. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த மூவிங் போவோம். முடிஞ்சளவு நான் அடுத்து ஒர்க்கு எங்கேயும் போகக்கூடாது, அதான் என்னோட ஒரே குறிக்கோள். ஒர்க் போகக்கூடாது, அவ்வளோதான். எல்லாம் இப்போ ஒர்க் முடிச்சு போயிட்டுருக்காங்க. ஆஃப் நைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன் எல்லா பேருக்கும். ஏன்னா என்னோட 2 hour ஷிஃப்ட்டு. காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு வெளியே வர முடியும். அந்த அந்த ஹவர்ஸ்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்குலாம். அந்த கஷ்டத்தை விட்டுட்டு நம்ம வெளியே வரணும். எனக்கு என்னென்னா இப்போ நான் 2 hour ஷிஃப்ட்டில் அந்த ஷிஃப்ட்டு இல்லாமல் நான் காலையில் நைட்டு ஒரு 10 மணி எழுந்திரிச்சின்னா காலையில் மதியம் 1 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வேலைக்கே போகக்கூடாது, வீட்டில் இருந்து ஏதாச்சும் பண்ணணும். நான் சைதாப்பேட்டெலாம் போயிட்டு வந்தேன். சைதாப்பேட்டை போனேன், அப்போ வெளியில் தேனி போயிட்டு வந்தேன், அப்போ திண்டுக்கல் போயிட்டு வந்தேன். இது மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கேண்ணா. அங்கெல்லாம் எங்கே போனாலும் ஒரு வீடியோ கூட எடுக்கல நான். சும்மா மெமரிஸ் மட்டும் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தாங்களா, அதனால் சரியாகவே என்னால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம தனியாக போனால் தான். ஏன்னா நான் தனியாக போனால் தான் எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கூட இங்கே கூட்டம் இருந்தாலும் அதை எப்படியாச்சும் நான் சைட் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். அதனால் கூட்டத்தோடு போனாவே என்னால் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. அது அப்படி போயிட்டு இருக்குது இந்த டைமு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிளான் ஒன்று ஏதாச்சும் பண்ணணுங்க. நம்ம ஒரு ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஒத்தாளாக இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா. சரி, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஏதாச்சும் பண்ணணும்னு போயிட்டு இருக்குது. அப்புறம் சென்னையில் இங்கேருந்து என்ன சாப்பாடாங்க என்ன சரியாக சாப்பிட முடியல. ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்றதே பெருசு. ஏன்னா காசு சேவ் பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட்டு வேணும் எனக்கு. அதனால் கிடைக்கிற டைம் எல்லாமே செலவு பண்ணாமல் சேவ் பண்ணி சுற்றிட்டு கிடைக்கும். கூடிய சேர்த்து நல்லது நடக்குதா தெரில. நல்லது நம்ம நடத்தி காட்டணும் ஒன்று. அதனால் எங்கேயாச்சும் போகணுங்க. எனக்கு ஒரே தான், இந்த சென்னை டிசைன் பண்ணிவிட்டு என்ன சொந்த ஒரு திண்டுக்கல்ல போனோம் இல்லையோ, இந்த தமிழ்நாட்டை விட்டு நான் வெளியே போகணும். வெளியே போயே தீரணும். வெளியே போனால் நம்ம ஏதாச்சும் நம்ம கற்றுக்கிட்டு திரும்பி ஊருக்கு வரும்போது நல்லா ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷனில் எல்லோரும் செல்லு அப்படி இப்படி முடிக்கிட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ஏதாச்சும் பண்ணால் தான் நம்ம வீடு ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு வரும். அதனால் நான் பண்ணுற ஒரு விஷயத்தினால என் வீடு என் ஊர் அப்போ கொஞ்சம் மாறும். அப்போ என்னை பார்த்து ஒரு சில பேர் ஒத்தாள் 2 பேர் கூட வருவாங்களே என்னை பார்த்துட்டு. அதுக்காண்டி நான் எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கூட நம்ம ட்ரீம் எப்படியா கம்ப்ளீட் பண்ணணுங்க. அது என்னென்னா, இப்போ நான் குன்னத்தூரில் இருக்கேன். குன்னத்தூர் இருந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஒர்க்கிங் பிளேஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட இப்போலாம் யார்கிட்டையும் பேசுறது இல்லை. ஏன்னா இப்போ ரொம்ப என்ன பாசத்துக்கு பழகம் இல்லையோ, ஏதோ ஒரு தேவைக்காண்டி நம்மள்ட்ட பழகிறாங்க. ஆனால் என்கிட்ட யார்கிட்டையும் எனக்கு பேச பிடிக்க மாட்டுது. இப்போ யாராச்சும் கால் பண்ணால் கால் பண்ணுவேன், சேட் பண்ணால் சேட் பண்ணுவேன். யாராச்சும் என்னை பார்க்க வந்தாங்கன்னா பார்க்க வருவேன். அவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் அதை பண்ணிக்கிட்டு நம்ம எப்பயும் சைலண்டாக இருந்துக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் எங்கேயாச்சும் கிளம்பிடுவேன். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தனிமையாக எங்கேயாச்சும் போயிட்டு வரணும். தனியாக போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த டைமுக்கு அதான் எனக்கு ரொம்ப பெட்டர்னு தோணுது. யாரையும் நம்ப தேவையில்ல, என் இஷ்டம் போல் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். அது யார்கிட்டையும் பர்மிஷன் செய்ய தேவையில்லைங்க. அப்பாட்ட நான் சொல்லிடுவேன் ஈஸியாக. அப்பா நான் அங்கே போகிறேன், இப்போ இங்கே போகிறேன்னு சொன்னால் சரி ஓகே போய் பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அப்பா சொல்லிடுவாரா. ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு எவன்ட்டையும் சொல்ல தேவையில்லை. நாம் எங்கேயாச்சும் எண்ணம்போல் வாழ்க்கை மாதிரி எங்கேயாச்சும் சுற்றிட்டு வரதான். இப்போ கூட நைட்டு 12 மணி ஆச்சு. நாம் எங்கே சிவன் கோயிலுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் வண்டியவே இல்லை. வண்டி இல்லாமல் இன்னும் ப்ரெஷர் ஓவராக இருக்குது.
போர் இல்லைன்னா அண்ணா நகர் போய் எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். வண்டி இல்லை, அதனால் இங்கேருந்து டீ கடை கூட எங்கேயும் என்ன போக முடில. பக்கத்தில் ஒரு டீ கடை மட்டும் இருக்குது. இங்கேருந்து ஒரு இந்த இடத்த விட்டு நம்ம கிராஸ் பண்ணுவோம், வெளியில் இப்போ வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். அங்கே போனோன்னே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறி போயிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஜனங்கள் மனுஷங்க நிறைய பேர் மீட் பண்ணும்போது எல்லாமே புதுசாக இருக்கும். சரி, நானும் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். இந்த டைமில் ஒர்க்கு நம்ம எப்பயும் விடக்கூடாது. இத்தனை 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒர்க்கு, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே என் ட்ரீமுக்காக தான். ஆனால் அந்த ட்ரீமுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோடய ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கு நான் எப்பயும் விடக்கூடாது. ஆனால் இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் அந்த ஒர்க்கு ரிசைன் பண்ண போகிறேன், அது சொல்லிக்கிறேன். ஓகே, பாய். நம்ம அப்போ மீட் பண்ணோம் அடுத்த வீடியோவில்.